ஒற்றைக்குடை நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் உடலியல் கூறுகளை உள்ளே வைத்து சொல் விளையாட்டு விளையாடிய பாடல்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதிலே ஒரு பாடல்தான் பாதகாணிக்கை என்ற படத்திலே வருகின்ற பாடல். 1960 இருந்து 65 வரை திரையுலகின் உச்சத்திலே இருந்தவர் கவியரசர் கண்ணதாசன். அவர் அந்த காலத்திலே கற்பனைகளை அப்படி கொட்டி பாடல்களை எழுதியவர். அவர் கொட்டிய அந்த சொற்கோவைகள் சாதாரணமானதல்ல, நம்மை சொக்க வைக்கின்றவையாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றன. எல்லா பட தயாரிப்பாளர்களும் கண்ணதாசன் எங்கே என்று அவரை தேடி போய் இந்த காட்சிக்கு எனக்கு பாடல் தாருங்கள் என்று கேட்ட நேரம் என்று சொன்னால், அப்போதே அவருடைய பாடல்களை இன்றைக்கு கேட்டாலும் அதை ரசிக்கின்ற வகையிலே ருசிக்கின்ற வகையிலே தான் இருக்கின்றது. அது இன்பமான பாடலாக இருந்தாலும் துன்பமான பாடலாக இருந்தாலும் அதை நாம் ரசிக்கின்ற நிலையிலே தான், அங்கே பொருத்தி பார்க்கின்ற நம்ம வாழ்வியலை பொருத்தி பார்க்கின்ற நிலையிலே தான் அந்த பாடல் இருக்கின்றது. அப்படி ஒரு பாடல் பாதகாணிக்கை என்ற படத்திலே இருந்து ஒரு பாடல் வரும். அதாவது இந்த உடல் ஒவ்வொருவருடைய உடலும் 8 ஜான் தான் அந்த உடலினுடைய அளவு. அதைத்தான் அவர் இங்கே சொல்லுகிறார். 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி என்று வேறுபட்டு நின்றானடி என்று வேறுபட்டு நின்றானடி. தேரோடும் வாழ்வில் என்று ஓடோடி வந்த என்னை போராட வைத்தானடி, கண்ணில் நீராட விட்டானடி, கண்ணில் நீரோட விட்டானடி. இந்த வாழ்க்கை என்பது தேரோட்டம் போல. தேரோடுச்சுன்னா அன்றைக்கி மகிழ்ச்சியாக தெரியும். யாரும் அன்றைக்கெல்லாம் கஷ்டமாக இருக்க மாட்டாங்க, துன்பமாக இருக்க மாட்டாங்க. தேரோடுகின்ற நாள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். அதனால் தேரோடுவது போல என்னுடைய வாழ்க்கையிலே தேரோடும் என்று நான் ஓடோடி வந்தேன், ஆனால் என்னை போராட வைத்து விட்டானே என்று. அங்கே உள்ள கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது இருவருக்கும் திருமணம் என்றதான் வீட்டில் எல்லாம் சின்ன வயசுலேருந்து அப்படி பேசி வளர்ந்துருப்பாங்க. ஆனால் பின்னாடி இந்த திருமணம்லாம் நிச்சயம் பண்ணுற சூழ்நிலையில் அவனோட படித்த தோழியை இவனுடைய காதலனுக்கு மணமகளாக வருகின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற போது இந்த முதலில் இருந்த அந்த காதலி பாடுவதாக அந்த படத்திலே அங்கே வைத்திருப்பார்கள். அதில் எல்லோருக்கும் உள்ளம் என்பது ஏதாவது இருதயம். இந்த இருதயம் கையளவு தான் இருக்கும், கைப்பிடி தான் அந்த இருதயம் இருக்கும். ஆனால் அதற்குள்ளே எவ்வளவு ஆசை இருக்கும், ஏராளமான ஆசைகள். எல்லா ஆசைகளையும் நம்ம அதுக்குள்ளே தான் போட்டு புதைச்சி வச்சிருக்கோம். அதைத்தான் இங்கே மிக அற்புதமாக சொல்லுகிறார். கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து, கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னானடி, என்னை விளையாட சொன்னானடி, அவனை விளையாடி விட்டானடி. 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி என்று வேறுபட்டு நின்றானடி என்று வேறுபட்டு நின்றானடி என்ற ஒரு அருமையான பாடலை கண்ணதாசன் அவர்கள் கொடுத்திருப்பார். இந்த உடல் இயல் தத்துவத்தை உடல் சார்ந்து இந்த 8 அடிதான், இந்த 8 சார்ந்தான் உடல். அந்த உடலிலே இருக்கின்ற அந்த உள்ளத்துக்குள்ளே என்னுடைய தலைவனை நான் வைத்திருந்தேன், அவன் இன்றைக்கு என்னை விட்டு விட்டு சென்று விட்டானே என்கின்ற ஒரு பொருளிலே அவர் எழுதிய ஒரு அழகான பாடலை இன்று எடுத்து சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பாடலோடு இன்னொரு நாள் சந்திக்கிறேன். வணக்கம்.